இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோக்கு 38 வயசு ஆகுது, இன்னும் ஒரு கல்யாணமே நடக்கல. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஹீரோ ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டு போறாங்க. மேரேஜ்ல வந்து ஒரு பொண்ணை ஹீரோட ஃபேமிலி பாக்குறாங்க. ஹீரோவையும் போய் பேசுன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எங்க படிச்சிருக்கீங்க? எம்ஏ சமஸ்கிருதம். ஆஹா, சரியான படிப்பாச்சு. அது மட்டும் இல்லைங்க, நான் ஜோசியம் வேற நல்லா பாப்பேன், உங்க கையை கொடுங்க, நான் ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜோசியம் பாக்குறாங்க. நான் சில விஷயங்களை சொன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் தாங்க கஷ்டமே இருக்குது. உங்களை எல்லாருமே அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க தாங்கி தாங்க ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க தேர பொண்ணு நான் கிடையாது, 3 எழுத்துல வர பொண்ணு தான் உங்களுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி 3 எழுத்துல வர பொண்ணா பார்த்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ நம்மளுக்கு வீட்ல இருக்கிறதுனால எதுவுமே நடக்கும் சொல்லிட்டு சென்னைக்கே கிளம்பி போயிடுறாரு. கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சோக குடி குடிச்சுக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து வந்து காமிச்சிட்டு இந்த பொண்ணோட பேர் கோபிகாடா, உனக்கு செட் ஆகும்டான்னு சொல்லி கேக்குறாரு. நேரா எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னான்னு சொல்லி இவரும் கோமா பார்க்க சரி நீயே பாருப்பான்னு சொல்லி அவரும் கம்முன்னு போய் உட்காந்துறாரு. ஆனா ஹீரோ குச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஞாபகம் வந்து இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபாலோவும் கொடுத்துட்டு ஃப்ரெண்டோட போன் அன்லாக் பண்ணிட்டு சொந்தக்காரங்க இருக்கிற குரூப்லயும் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த கோபிகா பொண்ணு போய் பாக்குறாரு. அந்த பொண்ணை வேறு கல்யாணம் பண்ணாரா இல்லையான்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். பார்ட் 3 லிங்க் இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.